Welcome to BSA Gaming. நான் உங்கள் பரத். Hope you're all doing good. And today we are going to do some reaction videos. So யாருக்கு ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் the one and only the greatest superhero ever Mr. பாலையா. So அவருடைய ஒரு some crazy stunt videosலாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். Plus கொஞ்சம் Instagramல உள்ள funny videos பார்த்து ரியாக்ட் பண்ணுவோம் and we will see how it goes. So உங்க சப்போர்ட் தெரிவிக்க மறக்காம நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Okay, let's start the video. ஆஹா காய்ஸ், என்ன ஏதோ ஜூம் வைக்கிறாங்க. என் தலைவன் தான் வரப்போறான்னு நினைக்கிறேன். தலைவா எங்க இருக்கா? தலைவா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராக் கிளைம்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வயர் புட்டு பண்ணுவாங்க. எங்கள் தலைவனுக்கு அதான் தெரியாது. ஜஸ்ட் பேர் ஹேண்ட்ஸ் தான். ஒரு 8000 மீட்டர்ஸ் உள்ள எனக்கு எல்லாமே இது மவுண்ட் எவரெஸ்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறதே பெரிய மலையில் மட்டும் தான் என் தலைவர் ஏறுவார். சின்ன மலையில் ஏறா அதுக்கு அவமானம் மாதிரி. தலைவன் போயிட்டு இருக்காரு, செக் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட மேலேயும் வந்திருப்பாரு எனக்கு இந்த நேரத்துக்கு. இது என்ன மலை? சிரஞ்சீவி மலை மாதிரில இருக்கு. தலைவனுக்கே கஷ்டமா இருக்கா. How is this possible? கீழே பாத்தீங்களா கைஸ், ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க ஸ்பைடர்மேன் ஏறி பாத்துருக்கீங்களா? அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்பாஸ் கொடுங்க. தலைவன் வந்து மேலே ஏறிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை டக்குன்னு இப்படி நெரிச்சு விட்டாரு பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறாரு. முடியுமா? தார் என்ன, ஹல்க் என்ன, இந்த மாதிரி பண்ண முடியுமா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுதான் அவளை பாடையாங்கிறோம். தலைவன் வந்துட்டானா, உச்சிக்கு ஏறிட்டானா, உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல ஆல்ரெடி ஒரு மலை இருக்கு. அந்த மலை கண்டிப்பா ஏறிருப்பாரு. ஒரு மலை விட மாட்டாரு தலைவர். ஊரா போய் ராக் கிளைம்பிங் பண்ணிடுவாரு. தலைவன் எதை பெருசா ஏறான். தலைவன் இப்போதைக்கு நிப்பாடுற மாதிரி தெரியல. தலைவனே முக்குறானா? How is this possible? அவர் ஆக்ட் பண்றான்னு நினைக்கிறேன். ஐயோ அங்க பாருங்க, கழுகு எதையோ ஒரு முயல் அடிச்சிட்டு இருக்கு. தலைவா பாத்து. முயலை காப்பாற்ற. ஐயோ நோ ஓ, புடிச்சிட்டான்டா. அத்தாடி ஜஸ்ட் மிஸ். எப்படி உயிரை காப்பாற்ற பாத்தீங்களா? அதாவது இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் கூட அந்த சிரிப்பு தான் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லணும். அதாவது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மலையில போயிட்டு இருக்கும்போது ஒரு முயலை காப்பாற்ற கீழே விழுந்துட்டு ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கையில கிளிப் இருக்கு, இன்னொரு கையில முயல் இருக்கு. கீழே விழுந்தா உயிர் தப்பவுமான தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையும் முயலை காப்பாற்றிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாத்தீங்களா? ஒரு சூர்யா சிரிப்பு. ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப அழகா பண்றாருமா. ரொம்ப அழகா பண்ணமா. எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண. கிழிச்சிட்டேன். என்ன அடுத்த ஸ்டண்டா? பைக் ஸ்டண்ட். டாம் குரூஸ்க்கு டஃப் கொடுப்பாரு. டாம் குரூஸ்ல ஜூனியர், இவர்தான் சீனியர். ட்ரெயின்ல பாம்பு வச்சாங்க இன்னைக்கு. தலைவன் அந்த பாம்பு உள்ள ட்ரெயினை தடுக்க போறாரு. இதுதான் ட்விஸ்ட். ஏன்னா இவ்வளவு ப்ரெடிக்டே பண்ண முடியாது கைஸ். நீங்க நினைப்பீங்க வித்தியாசமா தடுப்பாரு. அதை விட யோசிச்சதை விட வித்தியாசமா பண்ணுவார். அவரை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதுலதான் அவர் நம்பர் 1. என்ன பண்ண போற தலைவா? அப்படிதான் ஒரு கிளிஃபை விட்டு இன்னொரு கிளிஃபு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் ஒரே ஜம்பில் ஜம்ப் பண்ணாலும் பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் மாதிரி தான். இன்னும் நிறைய ஒரு பாருங்க. என்ன பண்ண போற தலைவா? ஓவர்டேக் இதெல்லாம் ஒரு ஸ்பீடா தலைவா உனக்கு? நீ லைட்டை விட போய் ரொம்ப ஸ்பீட் தலைவா. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அப்படிதான் முடிஞ்சிருச்சு. மேலே ஏறிட்டாடா, அவ்வளவுதான். இப்போ இதே ஒரு நம்ம பைபாஸ் ரோடு மாதிரி நினைச்சு அப்படி ஓட்டுவார் பாருங்க. சொல்லல முன்னாடி இறக்கிட்டாரு. முடிஞ்சது தலை அப்படி 2 கையால பிடிச்சி பாட்டுது. ஐயோ என்ன பண்ண போறேன் தெரியல. ஐயோ கல்லுனால வண்டி ஸ்லோ ஆகுது. ட்ரெயின் வேற பக்கத்தில் வந்துருச்சு. தலைவா தப்பிச்சிரு ப்ளீஸ். தள்ளிட்டாரு, கீழே விடுதார். ஐயோ பைக் போட்டார், பைக் உடஞ்சிருச்சு. மிஷன் இம்பாசிபிள் 5. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஐயோ எப்படி வைக்க வந்தா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், லெஃப்ட்ல தப்பிச்சவன் எப்படி வந்தாரு பாத்தீங்களா? அது தெரியாது, கேமரா கூட ரெக்கார்ட் ஆகாது. அந்த அளவு ஸ்பீடா இருப்பாரு. அது ஸ்டண்ட் பிடிச்சி இப்போ அடுத்த ஸ்டண்ட் இப்போ தரையில பண்ணாரு. இனிமேல் ஆகாயத்தில் பிளைன் ஸ்டண்ட் போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ண போறாரு? யார் எங்க இருக்காரு? அது அடிக்கிறாரு பாருங்க. வேற யாரு? ஐ திங்க் இட்ஸ் கௌபாய் பாலையா ஸ்மித். என்ன தலைவா பண்ண போற? பிளைன் எப்படி தடுத்து போட போற? உள்ள அவ்வளோ கஞ்சா கடத்துறாங்களா? அந்த இடத்துல கௌபாய் கண்ணு தான் முடிஞ்சது. அவ்வளோதான். புல்சை பண்ணு தலைவா. ஸ்லோ மோஷன் மேட்ரிக்ஸ் மாதிரி பண்ணாலும் பார்த்தீங்களா? முடியுமா? மேட்ரிக்ஸ்க்கு இது கம்பேர் பண்ண முடியுமா? கரெக்டா டயர்ல தலைவனுக்கு வந்து ஸ்னைப்பர்ல ஸ்கோப்லாம் தேவை. அவன் கண்ணே ஸ்கோப்புடா. முடிச்சு விடு தலைவா. அவ்வளோதான் முடிஞ்சுது. என்னாச்சு உள்ள? என்ன அவ்வளோ பேர் திருடங்களா இருக்கீங்க? அவ்வளோதான். அப்படி வெளில விடுவாங்க பாருங்க. வில்லனே வாட் அ மேன் ஒரு சிரிப்பு சார். வாட் அ மேன். என்னாச்சு?
தலைவனை விட ரேஞ்ச் போட்டு ஆக்கிட்டீங்க. முடிச்சு போச்சு. ரேஞ்ச் முடிச்சு போட்டு இந்த இதுதான் அவருடைய பவர்ஸ். 5 எலமெண்ட்ஸோட பவர் அவர் வச்சிருப்பாரு. நீர், நெருப்பு, காற்று. ஒரு அவதார் மாதிரி தான் அவரு. ஏர் பெண்டர், வாட்டர் பெண்டர், ஸ்டைல் பெண்டர் முடிஞ்சிருச்சு. இந்த போர்டில் இருக்கும்போது ஆப்போசிட்ல எவங்க வந்தாலும் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா ஹல்க் ஸ்மாஷ் மாதிரி புள்ள பதிச்சிட்டாரு. என்ன இது? என்ன புது டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்றாரு? சூப்பர் சீடா என்னென்ன பண்றாரு? ஆச்சு அவரு தானா? பயந்துட்டேன். இந்த மோடு ரொம்ப பவர்ஃபுல் மோடு. கண்ணில் இருந்து லேசர் விட போறாரா? லிட்டரலா ஒரு மினி சூப்பர்மேன் சொல்லலாம். சூப்பர்மேனுங்கிற கேரக்டரை வந்து காமிக்ஸை வந்து இவரை பார்த்தா காப்பிடிச்சாங்க. அடங்கம்மால ஐயா இந்த நொண்டி அடிக்கிறதுக்கு இவ்வளவு பவராயா? ஐயா அவ்வளவுதான். தண்டர் போல்ட் முடிஞ்சது. ஆத்தி அந்த போஸை பாருங்க. அச்சோ என்னென்னமோ பண்றது தலைவா. ஸோ கைஸ் நான் கொஞ்சம் இது எடுத்து வச்சிருக்கேன். என்னது கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு ஃபனி ரீல்ஸ், ஒரு 2-3 ரீல்ஸ் அதுக்கு நம்ம கொஞ்சம் ரியாக்ட் பண்ணோம். ஸோ this will be our first time. ஸோ நம்ம சார்ட்ட கேட்குறோம், சார் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவான்ட்டு. சார் சொல்றா, தினேஷ் வந்த பிறகு நீ போயிட்டு வாப்பா. தினேஷ் இன் பாத்ரூம். ஸோ கைஸ் இது வந்து சொல்வதெல்லாம் மூலமையில ஒரு எபிசோட். ஓகேவா? இந்த எபிசோட்ல வந்து ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிச்சு. அந்த பேய் ஓட்டுறதுக்கு ஒரு சாமியார் வராது. ஆனால் சாமியார் வந்து அதை விஷ் கேட்குறாரு, நான் என்ன உனக்கு என்ன கொடுத்தா நீ போவான்ட்டு. அதுக்கு அந்த பேய் ஒரு பதில் சொல்லும் பாருங்களேன். அப்படியே அசந்துருவீங்க நீங்க. இதுதான் அந்த பேய் பிடிச்சிருக்கு. ஓட்டுறாரு பாத்தீங்களா? பெரிய கண்ணுக்குட்டி போல் இருக்கவன் எங்க போயிட்டு ஒரு கூட வந்து எங்க இருந்து வந்து அடிங்க பொள்ளாச்சியில இருந்து வந்த பொள்ளாச்சில இருந்து வந்திருக்கு. பையன் வேற ஒரு பக்கம் அனுப்பலாம்னு இருக்கற. போயிடுவியான்னு கேட்பாரு. போயிருவியா? என்ன கூட்ட போவான்னு கேட்பாரு. என்ன வாங்கி தருவ நீ? என்ன வாங்கி தருவ கேக்குறான். இப்ப என்ன சொல்வார் நினைச்சு பாருங்க. உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல குவார்டர் கொடுக்க முடியுமா? ஓட்றா அலண்டு போயிட்டேன். இப்ப நான் நிக்கிறது காட்டுக்குள்ள. அதாவது நான் இங்க the ghost knows what it needs. அதோட ப்ரையாரிட்டி தெரிஞ்சிருக்கு. அதாவது இது வரைக்கும் கேட்காத விஷயம் ஒன்று வந்து ஏதாவது பணம் வேணும்னு கேட்கவே எனக்கு வந்து அவனுடைய உயிர் வேணும் என்னென்னமோ கேட்டிருக்கு. நீ கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல கோர்ட் வாங்கி தர முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. அங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படி அதிர்ச்சி நிற்கிறாங்க. என்ன சொல்றது, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள குடிமகன்லாம் ப்ரௌட் ஆஃப் யூ தான். ப்ரௌட் ஆஃப் யூ. ஒரு சரக்கு வாங்குறதுக்காண்டி இவ்வளவு பெரிய பிரச்சனையை கூப்பிட்டு அவன் வந்து சரக்கு வாங்க ட்ரை பண்றான்னா அந்த ஃபோக்கஸ், அந்த டிட்டர்மினேஷன், ஹெட்ஸ் ஆஃப். ஸோ guys, I hope you enjoy this video. ஸோ வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ்க்கு நான் ரியாக்ட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏதாவது வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ until the next video, goodbye.